Hi friends, welcome back to my channel Shopsy App Products. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு Shopsy haul வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தோம். Shopsy haul வீடியோ வந்து போடலாமா என்ன அப்படினு. சோ நிறைய பேர் வந்து போடலாம் அப்படினு ஓட் பண்ணீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு கீழ உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எதுவுமே 200 ரூபீஸ்க்கு கூட இல்ல. எல்லாமே அது கீழ இருக்கிற நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேனா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். and இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட டைம் and எஃபோர்ட் போட்டு. சோ கண்டிப்பா சின்னதா ஒரு லைக் கொடுத்து என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. and நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் ஷாப்ஸிலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெலிவரி டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா மீஷோ விட கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எனக்கு டெலிவரி டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மீஷோ டக்குன்னு எனக்கு டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்து லேட்டாக தான் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 வெஜிடபிள் சாப்பர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பிளேட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மொன்ன பிளேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கட்டியான பிளேடாக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கட்டியான பிளேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்குது. அந்த பின்னாடி ஒயிட் கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்களே அது வந்து பார்த்திங்கன்னா நான் தெரியாத மாதிரி யூஸ் பண்ணி உடச்சிட்டேன். ஆல்ரெடி ஏதோ ஒரு சின்ன பிட்டு உடஞ்சி தான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நான் வச்சு அமுத்தவும் ஃபுல்லாகவே வந்து உடஞ்சி போச்சு. அது எந்த யூஸும் கிடையாது. அதை வந்து அந்த இது இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்த ஒரு டூல் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 93 ரூபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. ஸோ 93 ரூபீஸ்க்கு நல்ல ஒரு வெஜிடபிள் கட்டர் தான். அந்த பிளேடு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து கட் பண்ணியிருக்கும். பட் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல இன்னுமே. நான் கண்டிப்பாக வ்ளாக்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு பீலரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2-in-1 பீலர் அண்ட் கட்டர் மாதிரி 2 ப்ராடக்ட்டும் ஒரே இதில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் தான் வந்து வாங்கியிருக்கேன். மேனுவல் ஹேண்ட் பிளெண்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபீஸ்க்கு வந்து கிடச்சிது. நான் இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கையில் அமுத்தி பிளெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது தான். பாருங்கள், நான் இந்த இடத்துல அமுத்தும் போது அது வந்து நல்லா சுற்றுது. ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக் விஸ்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் டக்குன்னு லஸ்ஸி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு நம்ம க்ரியேட்டிவாக யோசிச்சு யூஸ் பண்ண முடியும். மேபி விப்பிங் க்ரீமுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம நல்லா அடித்தோம் அப்படின்னா விப்பிங் க்ரீம் கூட ரெடி ஆகும் அப்படி தான் தோணுது. இன்ஷால்லாம் நான் கண்டிப்பாக வ்ளாக்ஸ்லேயோ இல்லை அதுக்கான ஒரு தனி செப்பரேட் வீடியோ கூட க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ எல்லாம் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். 119 ரூபீஸ்க்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஹேண்ட் விஸ்கர் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து சுற்றுச்சு. நம்ம எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அது சுற்றுச்சு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி மீஷோலையும் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். பட் அது வந்து அக்கா வேணும் அப்படி சொல்லிட்டு நான் அக்கா கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதனாலே சேம் ப்ராடக்ட் இதுலேயும் நான் பார்க்கும்போது மீஷோ விட கம்மி ப்ரைஸ்க்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால உடனே வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் மீஷோட குவாலிட்டியில் அனுப்பியிருந்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் அக்காவுக்கு கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌனில் சூப்பர் குவாலிட்டியில் வந்து அனுப்பியிருந்தாங்க. எந்த ஒரு அந்த கரப்பு அந்த ஷைனிங் எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்டாக வந்து இவங்க அனுப்பலை. ஓரளவுக்கு கரன்னு இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே பஜார்லலாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா செட் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நான் அந்த ப்ராடக்ட் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து லைட் கலர் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 133 7 ஸ்பேட்சில் வந்து 133 ரூபீஸ்க்கு நல்ல வார்த்தை. மீஷோவில் இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் மீஷோட அளவுக்கு குவாலிட்டி இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேபி ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சனாலேயோ என்னமோ இந்த ப்ராடக்ட் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு சூப்பரான ஸ்பேச்சுலா செட் தான் வந்து சொல்லுவேன். மீஷோவோட கம்மி ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது.
அண்ட் கம்பேரேட்டிவ்லி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மீஷோடது வந்து 10/10 கொடுத்தா அப்படின்னா இது வந்து 10/9 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஸ்மூத்தாக வர்ற ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து நீட்டாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. அந்த கட்டு மாதிரி வருது பாருங்கள், கட்டும் அந்த ஹோல் மாதிரி வருது இல்லையா, அதில் மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு அந்த கரப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மீஷோவில் அதெல்லாமே நல்லா மோல்டு பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் அந்த இது இருக்குது, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸு. அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்துச்சு மற்ற ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த ஆப்பில் டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் டக்குன்னு நான் வந்துட்டு ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர். 2 பீஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து வருது. இந்த லீஃபி வெஜிடபிள்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு, இல்லைனா கறி லீவ்ஸ், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நம்ம இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப நாள் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் தான் இது. இது இருக்கிறனால அந்த ஈரப்பதமெல்லாம் கீழே போய் கலெக்ட் ஆயிரும், மேலே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருந்த ப்ராடக்ட். இது வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பீஸ் வந்து 168 ருபீஸ்க்கு வந்தது. நல்ல ஒரு ஒர்த்து மாதிரி தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு, உள்ளே இருக்கிற அந்த இதுவுமே நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட், மஸ்ட் பை ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டிலையும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் தான் பண்ணி அது 2 ஒட்டுக்கா போட்டிருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் ஒரு வழியாக வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். அண்ட் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1500 ml வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஸ்பேஷியஸாகவும் நல்ல பெருசாகவுமே இருக்குது கண்டெய்னர் பார்க்குறதுக்கு. சூப்பர் யூஸ்ஃபுல்லான கண்டெய்னர். ஸோ நீங்களும் இது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு மற்ற இதில் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ப்ராடக்ட்டு, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர் வேக்ஸ் கிளீனர் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள், ஒரு சின்ன டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒயிட் கலரில் டியூப் மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரில் இருக்கிற வேக்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்டு. நம்ம கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு தோணலை, ஏன்னா அது கொஞ்சம் டூல் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒரு 3 இயர் பிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். 3 வந்து பார்த்திங்கன்னா 3மே வேறு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லைட்டாக கரண்டி மாதிரி இருக்குது, மீதி 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக் பண்ணி இழுக்கிற மாதிரியான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைஸ் வந்து 101 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்துட்டு ஒரு குட்டி பட்டன் மாதிரி கொடுத்து அதில் ஃப்ளாஷ் லைட் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம காதில் விட்டு அந்த வேக்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ பேக் சொல்லுவாங்களா, அந்த பேக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சாரீ மட்டும் கிடையாது, நம்மளோட கிளாத்ஸ், நார்மலான கிளாத்ஸ் கூட நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு பேகு. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பேகு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக் தான் இது. ஸோ இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் நான் போட்டிருந்தேன், பிளாக் கலர் போட்டிருந்தேன், பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸோட கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அனுப்புகிறாங்க. அந்த வகையில் மீஷோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எதை பார்க்குறோமோ அதே மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் ஷாப்ஸி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோன்ற கலர் அனுப்பி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் பிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் அனுப்பியிருந்தாங்க. பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது, நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட நம்ம நல்லா நீட்டாக அடுக்கி வச்சோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 10 சாரீஸ் கிட்டே நம்ம நீட்டாக வந்து இதில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய ட்ரெஸ்ஸஸுமே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி ஏதாவது எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதோட ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 94 ருபீஸ்க்கு எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ 94 ருபீஸ்க்கு 2 பேக் வந்து நல்ல ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, பேக்கோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான ஒரு குவாலிட்டி தான். ரொம்பவே தின்னான கிளாத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, கிளாத் பேக் தான் இது. ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக நியூ கிளாத்ஸ் வச்சுருப்போம், சாரீஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான்.
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, assalamu alaikum.